எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்துடுற ப்ராப்பர்ட்டி ஒரு புது வீடுங்க. ஒரு நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்துருக்குறோம். ஒரு 3 BHK ஹவுஸ். அது ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க். ப்ராப்பர்ட்டி நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டிங்க, அதாவது வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரோடு பார்த்தீங்கன்னா தற்சமயம் சிமெண்ட் ரோடு தாங்க. ஒரு டீசன்ட் லுக்கில் ஒரு 3 BHK ஹவுஸ் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்குறது ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க் பாருங்கள். ஃப்ரண்ட் எலிவேஷன்லேயே ஒரு சின்னதாக அழகாக ஒரு டீசெண்டான ஒர்க்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பால்கனியோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பால்கனியோட கொடுத்துருக்காங்க. சரி, ப்ராப்பர்ட்டி உள்ளே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான கார் பார்க்கிங்க்கு உண்டான ரோடு பார்த்தீங்கன்னா வழி பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பு ஒரு நார்மல் ஸ்லோப்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டி நல்லா ரோட்லேருந்து நல்லா ஹைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 feet ஹைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் ப்ராப்பர்ட்டி நல்ல ஹைட்டில் தாங்க. ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனாலும் ப்ராப்பர்ட்டி ஹைட்டில் இருக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குதுங்க. ஒரு 5 seaterக்கு உண்டான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அதே போல் ப்ராப்பர்ட்டி சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு போத் 2 சைடுலுமே உங்களுக்கு வந்து ஒரு 2 to 3 feet ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. இந்த சன்ஷேடு வரைக்குமே நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட ஸ்பேஸ் தாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நடந்து போகிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் ரைட் சைட்லேயும் உங்களுக்கு ஒரு 2 to 2.5 feetக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்டர் த ஸ்டேர் கேஸ் இருக்கிறதுல உங்களுக்கு வந்து ஈபிக்கு உண்டான பாயிண்ட்டை அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு டோர் போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்டர் த ஸ்டேர் கேஸ் ஓப்பன் ஸ்பேஸாக விடாமல் ஃபுல்லாகவே டோர் போட்டு அந்த பிளேஸை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அண்டர் த ஸ்டேர் கேஸ் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் UPS வைக்கிறதுக்கு உண்டான பவர் பாயிண்ட் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்லேருந்து ஒரு 3 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஹாலுக்கு போகிறதுக்கு. மெயின் அறுவை கால் பாருங்கள், ஒரு ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. டீசெண்டாக பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. மெயின் டோரோட டிசைன் காட்டுறோம் பாருங்கள். கீழே ஒரு பூர்ணகும்பம் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு விநாயகர் டிசைன் கொடுத்துருக்காங்க. டோரோட லாக் சிஸ்டம்ங்க. ஹால் ஒரு மாடரேட்டான ஒரு ஹால் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வித் ஃபால் சீலிங். ஃபால் சீலிங் உங்களுக்கு லைட்டிங் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு ஏற்ற மாதிரி 2 சைட்லேயும் ஒரு சைடில் 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஜன்னலும் 3 விண்டோ மாதிரி கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மிடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க் ஃபுல்லாக போட்டாங்க. அது ஓப்பன் முடியாது, கிளாஸு வித்து க்ரில்லோட இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி டோர் கொடுத்துருக்காங்க. உள்ளே நீங்கள் இருக்கிறது மஸ்கிட்டோ டோர் விண்டோவில். வெளியே சைடில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடும் இந்த சைடும் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். சென்டரில் வந்து கிளாஸ் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க. இது வென்டிலேஷனுக்காக. ஸோ இதை க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ வென்டிலேஷனுக்கு பிளான் பண்ணி இந்த மாதிரி அந்த டைப்பில் அவங்க கொடுத்துருக்காங்க. 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க ஹாலுக்கு. இந்த சைட்லேருந்து ஹாலோட வியூ ஸ்ட்ரைட்டாக ரைட்டில் தெரியுது உங்களுக்கு டிவிக்கு உண்டான யூனிட். சின்னதாக ஒரு யூனிட் பண்ணியிருக்காங்க டிவிக்கு. ஹால்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஒரு காம்பேக்டாக ஒரு பூஜரம் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு பூஜரம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு காம்பேக்டான பூஜரம் தாங்க, ஆனால் ஒரு டீசன்ட் லுக்கில் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் உங்களுக்கு மேலே கிரானைட் போட்டு கீழே வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, கபோர்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பூஜாவுக்கு உண்டான ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஸ்பேஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படியே ஹால்லேயே உங்களுக்கு வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பிஃபோர் த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹேண்ட் வாஷ் ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணுவாங்க வித் மிரர். அங்கே பாருங்கள், ஒரு மிரரோட கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பிராண்டட் ஐட்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஜாகுவார் இருந்தாங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஜாகுவார் தான். ஹெவல்ஸ் உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக ஹெவல்ஸ் ஃபேன் கொடுத்துருக்காங்க, எக்ஸாஸ்டர் ஃபேன் கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பெட்ரூமு. ஃபஸ்ட்டு பெட்ரூமில் அட்டாச் ரெஸ்ட் ரூம் கிடையாது. ஸோ அதனால் அவங்க காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளோட உங்களுக்கு வந்து கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கிச்சனை உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு மாடலர் கிச்சனை தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சிம்னி மட்டும் இல்லை, மற்றபடி கபோர்ட் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லேயும் விண்டோ 2 ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சின்னதாக ஒரு ஓப்பன் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் கிச்சன் மாதிரி இங்கேருந்து சர்வ் பண்ணுறதுக்காக. எல்லாமே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே பாருங்கள், எந்த திங்ஸுமே நீங்கள் வெளியில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கபோர்டு கொடுத்துருக்கனால உள்ளே வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சைட்லேயும் உங்களுக்கு அந்த கபோர்டு கொடுத்துருக்காங்க. ட்ரேஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வெசல்ஸுக்கும் உண்டான ட்ரேஸ் கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூம்ங்க. செகண்ட் பெட்ரூம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தா ஆசிட்டிஸ் கண்டிஷன் தான். இதில் ரெஸ்ட் ரூம் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்காங்க. கபோர்டு பாருங்கள், கபோர்டு உங்களுக்கு இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸு இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வென்டிலேஷனுக்கு அந்த பக்கம் பிரச்சனை இல்லைங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஒரு 2.5 ஃபீட்டுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க வென்டிலேஷனுக்காக. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் தாங்க. வாட்டர் ஹீட்டர் கொண்ட பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஷவர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தாங்க. ஜாகுவார் தான் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே. சரி, மாடி மேலே போய்ட்டு தேர்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். ஆக்சுவலாக தேர்ட் பெட்ரூம் உள்ளே பூந்துட்டு உங்களுக்கு மாடிக்கு போகிற மாதிரி இருக்குங்க. ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் செட்டிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது மேல் மாடிக்கு போகிறதுக்கு உண்டான வழி, அதாவது மொட்டை மாடிக்கு.
இது இந்த 3rd பெட்ரூம் வழியாக நீங்கள் இந்த மாடிக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற மாடிக்கும் போகலாம். இது ஆக்சுவலாக உங்களுக்கு ஷோ பண்ண முடியல, ஏன்னா இங்கே லாக் பண்ணி வச்சுருக்காங்க. திங்ஸ் கொஞ்சம் வச்சதுனால நான் மேலே டெரஸ் காமிச்சிட்றேன். ஸோ டோட்டலாக 3 BHKங்க. மேலே இருக்கிற பெட்ரூமும் உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மாடி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல வெயில் சீசனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே அந்தளவுக்கு ஹீட் தெரியாதுங்க. இங்கே பாருங்கள், அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரோட மொட்டை மாடி, அந்த ரூம் வழியாக வரணும்னு சொன்னீங்களா, இதுதாங்க பிளேஸு. மாடி மேலே இருந்து 2 மாடி மேலே இருந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் சரி, இந்த டாப்பில் வந்து பார்த்தாலும் மலையோட வியூ உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியுங்க. டாப் வியூ ஒரு ஃபுல் வியூவில் இருக்குது. ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரியுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை சேல் பண்ண நினச்சிங்கன்னா மேலே தெரிய நம்பருக்கு அப்ரோச் பண்ணால் உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஒரு டீசன்ட் மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.